அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பிறந்த தேதியை தொடுங்கள். உங்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது, யாருக்கு அதிர்ஷ்டம், இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை விரிவாக பார்க்கலாம். 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது, நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் 6 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பல சிரமங்களை தாண்டி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பான முறையில் செய்வதற்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே எந்த முடிவு எடுத்தாலும் சரியான வகையில முடிவெடுப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளும் சிறப்பாக நடப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக வேலை பளு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருந்தாலும் கூட மன நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிக அதீதமாக கிடைக்கிறது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான யோகமும் நிறைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு உங்களது முயற்சிக்கு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட்ட பல தடைகள் விலகுகிறது. பெண்மணிகளுடைய செயல்பாடுகள் மிக நேர்த்தியாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையில் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் மற்ற துறைகளை விட கலைத்துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. அரசியல் துறையினருக்கு மிக முக்கிய விருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தில் பயம் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 6, 15, 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். பல பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும்.